வாழைப்பழத்தில் அல்வா பண்ணலாம்னு சொல்லி ஒரு 6 ஏலக்கி வாழைப்பழம் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால உரித்து வச்சுருக்கேன். மேஷ் பண்ணோம்னா இந்த ஒரு கப்புக்கு வரும். அதில் ஒரு கப்பு வாழைப்பழம், ஒரு கப்பு சர்க்கரை, கொஞ்சம் நெய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை கப்பு இவ்வளோ தேவைப்படாது, அதனால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி, முந்திரியும் திராட்சையும் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏலக்கி வாழைப்பழம் 8 எடுத்து வச்சுருந்தேன். அதை மேஷ் பண்ணதில் இவ்வளோ வந்திருக்கு. அந்த சர்க்கரை கப்புக்கு ஒரு கப்புன்னு எடுத்துக்கோங்க. எந்த வாழைப்பழம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை கடாயில் போடுறேன். சர்க்கரை ஒரு கப்பு ரெண்டுத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணி கலரிட்டே இருக்கலாம். இது ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகிட்டே இருக்கும். சர்க்கரை பாகு எடுக்கணும் அதெல்லாம் வேண்டாம். அதே இலக்கி கொடுத்துக்கிட்டு ஒன்று சேர்ந்துக்கும். இல்லை கொஞ்சம் ஒரு செகண்ட்லேயே இது சர்க்கரை உருக ஆரம்பிச்சிருச்சு, மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டுமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கிளறிட்டே இருக்கலாம். அந்த சர்க்கரை எல்லாம் மெல்ட் ஆகிட்டு இருக்குது. இது கொஞ்சம் ரெண்டும் மிக்ஸ் ஆகிட்டு பிளெண்ட் ஆகிடுச்சு. சர்க்கரையெல்லாம் உருகி வாழைப்பழத்தோடு பிளெண்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் கிளறிட்டே கைவிடாமல் கிளறணும், அடி பிடிச்சிக்காமல் இருக்கும். நுரைச்சிக்கிட்டு வருது பாருங்கள் ஓரத்தில். சர்க்கரையெல்லாம் இது பிளெண்ட் ஆகி கொஞ்சம் இந்த சமயத்தில் கொஞ்சம் நெய் விடுறேன். இதை கொஞ்சம் கொஞ்சம் கைவிடாமல் கிளறிக்கிறேன். இது போதும். அது ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டேன் இல்லையா, அதுவே போதும். இனிமேல் நெய் விட வேண்டாம். அந்த நெய் ஊற்றிடுச்சு. இப்போ இது நல்லா சுருண்டு வந்துடுச்சு. முந்திரி திராட்சை ஏலக்காய் பொடி போட்டுட்டு இறக்கிடலாம். இந்த ஏலக்காய் பொடி போடுறேன். வறுத்த முந்திரி திராட்சையும் போட்டுடலாம். எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இறக்கிடலாம். இந்த இப்படி கீழே விடாது இல்லையா, இந்த கன்சிஸ்டன்சி போதும். இறக்கிட்டோம்னா ஆறுன்னு சரியாயிடும். வாழைப்பழ அல்வா ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் கலர் எதுவும் போடலை. நேச்சுரல் வாழைப்பழத்தை அப்படியே மேஷ் பண்ணி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்னாக்கா கொஞ்சம் கேசரி பவுடரும் போட்டுக்கோங்க.